கேபிள் டிவி போட்டிருந்தா அடிக்கடி ஏற்படுற பழுது, மாச பணம், இப்படி எல்லா பிரச்சனைகள் தொந்தரவுகளால மக்கள் பெரும்பாலும் டைரக்ட் டு ஹோம் சர்வீஸ் அப்படின்னு சொல்ற DTH பக்கம் போறாங்க. இந்த DTH போட்டிருந்தா 6 மந்த் 1 இயர் அப்படின்னு குறைந்த பேக்ல குறைந்த விலையில நாம 1 இயர் 6 மந்த்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்தியாவில் டாடாஸ்கை, டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTH, ஏர்டெல், சன் டைரக்ட் அப்படிங்கிற 4 DTH நிறுவனங்கள் தான் இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சன் டைரக்ட் DTH பத்தி தான். இதுல இருக்கிற குட்ஸ் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். சவுத் இந்தியால கொஞ்சம் அதிகமான யூசர் சன் டைரக்ட்ல தான் இருக்காங்க. HVC அப்படிங்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிறதால பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி சன் டைரக்ட்ல பெட்டராவே இருக்குதுங்க. மற்ற DTH NCF 153 ரூபாய் அப்படின்னு தர நேரத்துல சன் டைரக்ட்ல வெறும் 59 ரூபாய்க்கு ஃப்ரீ சேனல்ஸ் இருக்கிற FTA தமிழ் சேனல்ஸ் கிடைக்குது. இந்த பேக் 59க்கு போட்டு பே சேனல்ஸ் தனியா பே பண்ணி கூட பாத்துக்கலாம். அடுத்து சன் டைரக்ட்ல இருக்கிற குறைகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல 2 சேட்டலைட், அதாவது HD தனியா SD தனியா தர்றதால சிக்னல் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இதுல மொத்தமா 50 தமிழ் சேனல்கள் தான் இருக்கு. மத்த DTHோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப கம்மி. இவங்க சன் டைரக்ட் 199க்கு தமிழ் பேக் கொடுத்தாலும் அதுல G தமிழ் வராது. அதுக்கு நம்ம 230 ரூபாய் பேக் போடணும். இது ரொம்ப அதிகம். அப்புறம் G திரை, அதாவது G தமிழ்ல இருந்து வர்ற 24 மணி நேர மூவி சேனல் சன் டைரக்ட்ல கிடையாது. அதே மாதிரி ஜெயா மூவி, J மூவி, ஜெயா நெட்வொர்க்ல இருந்து வர்ற 24 மணி நேர J மூவி சேனலும் சன் டைரக்ட்ல கிடையாது. பாலிமர் நெட்வொர்க்ல இருந்து இருக்கிற பாலிமர் டிவி, பாலிமர் நியூஸ், சகானா சன் டைரக்ட்ல கிடையவே கிடையாதுங்க. ராஜ் நெட்வொர்க்ல இருக்கிற ராஜ் டிவி, ராஜ் டிஜிட்டல், ராஜ் மியூசிக், ராஜ் நியூஸ் தமிழும் சன் டைரக்ட்ல இல்ல. மெகா நெட்வொர்க்ல இருக்கிற மெகா மியூசிக், மெகா 24 மற்றும் வேந்தர் டிவி, புதுயுகம் போன்ற பல தமிழ் சேனல்கள் சன் டைரக்ட்ல இல்ல. ஆகவே வாடிக்கையாளர்கள் சன் நெட்வொர்க் சேனல்ஸ் மட்டும் அதிகம் பார்ப்போம் அப்படின்னா சன் டைரக்ட் சூஸ் பண்ணலாம். பொதுவான ஒரு தகவல், என்னதான் HD பாக்ஸ் LED டிவி நீங்க வச்சிருந்தாலும் ரெட் எல்லோ ஒயிட் கலர்ல இருக்கிற AV கேபிள்ல செட்டப் பாக்ஸ் டு LED நீங்க கனெக்ட் பண்ணா HD அந்த அளவுக்கு தெளிவா இருக்காது. அதுக்கு செட்டப் பாக்ஸ் டு LED டிவி HDMI கேபிள் கனெக்ட் பண்ணாதான் பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி HD தரத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இரண்டாவது நம்ம பார்க்க போறது ஏர்டெல் DTH. ஏர்டெல் DTHோட குட்ஸ் என்ன அப்படின்னா, ஏர்டெலும் சன் டைரக்ட் மாதிரியே HVC டெக்னாலஜியில ஒளிபரப்பு செய்யறதால பிக்சர் அண்ட் சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏர்டெல் DTHல 201 ரூபாயில இருந்து தமிழ் பேக் தர்றாங்க. இந்த பேக்ல G தமிழ் வந்துரும். ராஜ் நெட்வொர்க் சேனல்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா 6 ரூபீஸ் ஆட் பண்ணி பாத்துக்கலாம். ஏர்டெல் DTHோட பேட்ஸ் என்னன்னா அதோட லோகோ தாங்க. டிவி ஸ்கிரீன்ல ஏர்டெல் லோகோ ரொம்ப பெருசா ரெட் கோல்டா இருக்கும். மூவிஸ், கிரிக்கெட் எல்லாம் நீங்க பாக்குறப்போ இது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். டாடாஸ்கை, வீடியோகான் DTH லோகோ எல்லாம் சின்னதா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். பட் ஏர்டெல் லோகோ அப்படி இல்லை. ஏர்டெல்ல மொத்தம் 54 தமிழ் சேனல்ஸ் இருந்தாலும் சகானா, மெகா மியூசிக், மெகா 24, 7S மியூசிக், வின் டிவி, பெப்பர்ஸ் போன்ற பல தமிழ் சேனல்கள் ஏர்டெல் DTHல இல்ல. மூணாவதா நம்ம பார்க்க போறது டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTH. இப்ப இந்த 2 DTHம் மெர்ஜ் ஆயிருச்சு. சோ இதுல சேனல் சேம் தான். டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTH ரெண்டும் ஒரே பிராண்ட் தான், ஒரே டைரக்ஷன் தான். மத்த DTH விட அதிக தமிழ் மியூசிக், தமிழ் மூவிஸ், தமிழ் நியூஸ் சேனல் டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTHல மட்டும் தான் இருக்கு. DTHலயே அதிகபட்சமா 58க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTHல மட்டும் தான் இருக்கு. அடுத்ததா டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTHல வெறும் 169 ரூபாய்க்கு அனைத்து தமிழ் சேனல்கள், ஸ்போர்ட்ஸ், கிட்ஸ், இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே கிடைக்குது. ராஜ் நெட்வொர்க் மட்டும் 6 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 175 ரூபாய்க்கு எல்லா சேனல்களையும் நம்ம பார்க்கலாம். நீங்க டிஷ் டிவி வாடிக்கையாளர்கள் அப்படின்னா கொண்டாட்டம் பேக் 169 ரூபாய்க்கு நம்ம சூஸ் பண்ணி பார்க்கணும். கொண்டாட்டம் பேக்குங்க. ஆனா நீங்க வீடியோகான் DTH வாடிக்கையாளர்கள் அப்படின்னா தமிழா காம்போ பேக் நீங்க சூஸ் பண்ணும். அதுவும் 169 ரூபாய் தாங்க. NCF, GST எல்லாம் சேர்த்து வெறும் 169 ரூபாய்க்கு தமிழா காம்போ பேக் வீடியோகான் DTHல அவைலபிள் இருக்கு. மிக குறைந்த விலையில 169 ரூபாய்க்கு மிக அதிக தமிழ் சேனல்கள் தர்றது டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTHல தாங்க. டிஷ் டிவி அண்ட் வீடியோகான் DTHோட ஒரே பேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா HVC டெக்னாலஜியில தந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத தான்.
கடைசியா நம்ம பார்க்க போறது இந்தியாவின் நம்பர் 1 DTH இருக்கக்கூடிய டாடாஸ்கை பத்தி தான். டாடாஸ்கைல அதிகபட்சமா 65க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் இருக்கு. DTHலயே தமிழ் சேனல்கள் டாடாஸ்கைல தான் அதிகம். HEVC டெக்னாலஜியில ஒளிபரப்பு இருக்கிறதால ட்ரூ HD பிக்சர் அண்ட் கிறிஸ்டல் சவுண்ட் கிளாரிட்டி டாடாஸ்கைல மட்டும்தான் வரும். ஜெயா டிவி HD ஒரிஜினல் HD கிளாரிட்டி பேண்ட்ல வர்றது டாடாஸ்கைல மட்டும்தான். மற்ற DTHல ஜெயா டிவி HDல வந்தாலும் அதோட பேண்ட் வந்து STல தான் வரும். பெப்பர்ஸ், மூன், டிராவல் XP தமிழ் அப்படின்னு நிறைய எக்ஸ்ட்ரா சேனல்ஸும் டாடாஸ்கைல தான் இருக்கு. டாடாஸ்கைல ஒரே பேட்ஸ் என்ன அப்படின்னா 199 ரூபாயில பேக் கொடுக்குறாங்க. இதுல ஜெயா ராஜ் குரூப் சேனல்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, ஓவராலா அதிக தமிழ் சேனல்கள் பேக் பிக்சர் அண்ட் சவுண்ட் கிளாரிட்டியை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறது டாடாஸ்கை DTH. இதுல 65க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் இருக்கு. பிக்சர் அண்ட் சவுண்ட் கிளாரிட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கு. இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது டிஸ் டிவி அண்ட் வீடியோகான் DTH. இதுல 58க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் மிக குறைந்த விலையான 169 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது ஏர்டெல் டிஜிட்டல் டிவி. இதுல 54க்கும் மேற்பட்ட தமிழ் சேனல்கள் இருக்கு. கிளாரிட்டியும் ரொம்பவே பெட்டரா இருக்கு. கடைசி இடத்தை பிடிக்கிறது சன் டைரக்ட் DTH. இதுல வந்து ரொம்ப குறைவான தமிழ் சேனல்கள் மிக அதிக பேக் பிரைஸ்ல தர்றாங்க.